Hello friends, welcome to Sharanya's Healthy Recipes. நீங்கள் Palio diet, Keto diet, Vegan diet இந்த மாதிரி டயட்டில் இருக்கவங்களா? அப்போது எக்ஸ்ட்ரானரி ஃப்ளேவரோட ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் கோகோனட் மில்க் ஷேக் இப்போ எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 4 அத்திப்பழம் எடுத்திருக்கேன், 10 பாதாம் எடுத்திருக்கேன். நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் 2 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். 4 வால்நட்ஸ் எடுத்திருக்கேன், 10 முந்திரி பருப்பு, 4 பிஸ்தா பருப்பு, 6 டேட்ஸ் பேரிச்சம்பழம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எப்போவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஓரளவு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் டெய்லியும் எடுத்துக்கணும். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாதாமை மட்டும் எடுத்து தோல் எடுத்துட்டேன், ஏன்னா அந்த தோல் மில்க் ஷேக் பண்ணும்போது நல்லா இருக்காது. 1 மணி நேரம் ஊற வச்சா மட்டும்தான் அந்த மில்க் ஷேக் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வரும். ஸோ இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த தண்ணி கட் பண்ணிடுங்க, ஏன்னா அதில் ஃபைட்டிக் ஆசிட் கண்டென்ட் நிறையா இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் கொஞ்சம் ஒரு பனானா சேர்த்திக்க போகிறேன், அது கூட 2 சப்போட்டா பழமும் சேர்த்திக்க போகிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்திக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். யூஸ்வலாக கீட்டோ பேலியோ டயட் இருக்கவங்களுக்கு இந்த சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது 250 ml, அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்திக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உங்களோட ரொம்ப யம்மியான டேஸ்ட்டில் இந்த மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் சுகர் எதுவும் போடாமலே டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸ்கூல் போகிற கிட்ஸு, டீனேஜர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ட் சப்ளை பண்ணும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்க இந்த மில்க் ஷேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நியூட்ரியன்ட் ட்ரெண்ட்ஸாக இருக்கனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய கீட்டோ ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.